Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே செட் பண்ணிருக்கோம் அந்த செட் பண்ணுற டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிடணும்னு ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா டிப்ஸ் கிடைக்கும், கால்ஸ் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டிப்ஸ் கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி நோக்கத்தோடு ஜாயின் பண்ணாதீங்க. உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட ஒரு வேளை உங்கள்கிட்ட ஃபயர்ஸில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணலாம். அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் இருக்குது, 4 உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டால் என்ன கிடைக்குன்னா, இப்போ பாருங்கள், இப்போ லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குங்க. நேச்சுரல் கேஸு என்னோடய வியூ வந்து சேல் சைடு வியூ இருக்குது. சேல் சைடு வியூ எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3.30 பைசா. ஓகே, அந்த 3.30 பாயிண்ட்ஸ் இருக்குது வச்சுங்களேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய வியூ 1:1 ரிஸ்க் ரேஷியோ, சேலிங் சைட் போய்ட்டுருக்கு. ஸோ பிரேக் டவுன் ஆனால் சேல் அப்படின்றது என்னோடய வியூ. இப்போது நான் இதை வந்து ஒரு டிப்ஸ், கால்ஸ் அந்த மாதிரி இது சென்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன காரணம், ரீசன் என்ன, சிம்பிள். மார்க்கெட் வந்து டவுன் டர்னில் வந்துருக்கு, ஒரு ரீடெஸ்ட்காக மேலே போச்சு. 2 ரீசன்ஸ் இருக்குது. இந்த பிரேக் டவுனில் சேல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நமக்கு ட்ரெண்டு டவுனில் இருக்குது, 200 EMA கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் டவுன் ட்ரெண்டு, 2 ரீசன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் சொன்ன இல்லைங்களா, இது வந்து ரீசன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோலாம் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி நான் சேல் சைடு போகுது அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள். இதை நீங்களும் இதே மாதிரி இப்போ எனக்கு என்ன வியூ தோணுச்சோ அதே வியூ உங்களுக்கு தோன்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். 6 மந்த், 1 இயர் ஆகலாம், 6 மந்த் ஆகலாம், 3 மந்த்ஸ் ஆகலாம். அதை விட்டுட்டு இல்லை டிப்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, நீங்கள் கால்ஸ் கொடுத்தா நான் அதை பற்றி ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் வந்து நீடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், அதை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் சொல்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் அமைஞ்சால் நம்ம அந்த ட்ரேடில் எடுக்கக்கூடாது, அந்த ட்ரேடிங் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் பிகைனர்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எந்த மாதிரி கேண்டில்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த நம்ம சொன்னதுலேயே இப்போ நான் என்னுடைய வியூ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் வந்து சென்ட் பண்ணல, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். லைவில் போய்ட்டு சொல்ல வந்தது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த கேனல்ஸ் இந்த மாதிரி வர சொல்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அதுவும் பிடிச்சிடுவீங்க, என்ன அப்படின்னு சொல்லதை பிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் சார்ட் பார்க்குறீங்க, எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலும் ஒரு சார்ட் பார்க்குறீங்க. அந்த சார்ட்டில் வந்து ட்ரெண்டு டவுனாக இருக்கட்டும், அப்போ நான் ஆல்ரெடி சொல்லுவேன், ட்ரெண்டு டவுனாக இருந்தாலும் சரி, அப்போ இருந்தாலும் சரி, நமக்கு முதல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாதிரி போனால் ஓகே, இல்லை இந்த மாதிரி போனால் ஓகே, ரைட். சரி சார், டவுன் டர்ன்லேருந்தால் ஒரு செல்லிங் வியூ பார்க்க சொன்னீங்க, அப் டர்ன்லேருந்து ஒரு பையிங் வியூ பார்க்க சொன்னீங்க. என்ன மாதிரி இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப் டர்னில் மேலே போயிட்டுருக்குன்னா அந்த கேனல்ஸ் அமையுது இல்லைங்களா, அந்த கேனல்ஸ் பாடி சைஸ் வந்து அதிகமான சைஸாக இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 60% மேலேயாவது எவ்ரி கேனல்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? அதனுடைய ஷேடோங் வந்து கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேடோ ஓரளவுக்கு திட்டமாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்லேயோ அந்த இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று என்ன நினச்சிருக்காங்கன்னா, இப்போ நான் என்னுடைய தமிழில் போட்டிருக்கேன் 100% ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டிருக்கேன்னா, 1 லட்ச ரூபா போட்டால் ஃபுல் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட். அப்படியே 100% அதானே, 1 லட்ச ரூபா முதல்ல போட்டால் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். 100% ப்ராஃபிட்னா 1 ரூபா கிடைச்சா கூட அது உங்களுடைய கேபிட்டலில் லாஸ் ஆகாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா அது 100% ப்ராஃபிட் தான் கணக்கெடுத்துக்க முடியும். ஓகேங்களா?
ஸோ இந்த மேலே அப்பர் சைடு போக சொல்லும் இல்லை டவுன் சைடு போக சொல்லும் கேனல் சைஸ் வந்து பாடி சைஸ் வந்து 60% அட்லீஸ்ட் 80% இருக்கலாம் 90% பாடி இருக்கலாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் வந்து கேனலுடைய ஆவரேஜ் வந்து 60% இருக்கணும். டோஜி அமையாமலாம் ஒன்று இருக்கிறதுல ஒரு சில டைமில் வந்து சின்னதாக மாதிரி டோஜி அமையலாம் பரவாயில்ல. ஆனால் கிட்டத்தட்ட ஆவரேஜ் கேனல்ஸ் வந்து ரொம்ப இதே மாதிரி பெரிய பெரிய ஷேடோவாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாடி வரும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய ஷேடோ இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நிறைய கேனல்ஸுக்கு இதே மாதிரி வரும். அந்த ஃபுல்லு நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டில் எல்லா கேனில் ஆல்மோஸ்ட் எல்லா கேன்லையுமே பெரிய பெரிய ஷேடோஸ் வந்ததுன்னா அந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும் அப் ட்ரெண்ட் ஆகட்டும் கேனல்ஸ் வந்து கொஞ்சம் பாடியோட க்ளோஸ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து கேனல்ஸ் வந்து ஒரு பாடியோட க்ளோஸ் கொடுக்குற சைஸ் தான் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக ரெக்கார்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் பார்த்துக்கிறேன். இதில் என்ன காரணத்துக்கு நாய்ஸ் வந்ததுன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்ததுனால அந்த நாய்ஸோடய உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து வித்தவுட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க, கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் கொஞ்சம் திஸ் இஸ் நாட் டிப்ஸ் கால்ஸ். ஓகேங்களா? இது இட்ஸ் ஒன்லி ஃபார் பியூர்லி லேர்னிங் பர்பஸ், ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். திஸ் இஸ் நாட் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம தமிழ் நண்பர்களாக இருந்தால் புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பாருங்கள், நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உடனே நான் டிப்ஸ் அதை பார்த்து ட்ரேட் பண்ணிடுறேன் சம்பாதிச்சிட்றேன் அப்படின்னா இல்லை. நீங்கள் இது சம்பாதிப்பீங்க இல்லைன்னு சொல்ல வரல. 2 மாதம் 3 மாதம் சம்பாதிச்சுப்பீங்க. டபுள் உங்களுக்கு பணம் டபுளும் ஆகலாம், ட்ரிபிளும் ஆகலாம். அதை தக்க வச்சுக்கணும். அதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணுமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ட்ரெண்டிங்கில் இப்போ புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். பாடியோட ஆவரேஜ் நான் ஒரு கேனில் 2 கேனில் சொல்லவில்லை. அங்கே ஒரு 10-20 கேனில் அல்ல 50 கேனில் வருதுன்னா அந்த 50 கேன்லையும் கிட்டத்தட்ட ஒரு 35 கேனிலாவது சாலிட் பாடியாவது க்ளோஸ் ஆகணும். சின்ன பாடியாக இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு எவ்வளோ சைஸ் பாடி இருந்தால் பரவாயில்ல, அதுக்கேற்ற ஷேடோஸ் வந்து சின்ன அமைஞ்சால் நமக்கு மொத்தம் சாலிட் பாடியோடு அமைஞ்சால் அது வந்து அந்த ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும். அந்த கேண்டில் அதாவது அந்த ட்ரேடிங்கோடைய ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.